பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. 2 கொரிந்தியர் 1:4 எங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே அவரே எங்களுக்கு ஆறுதல். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே எத்தனையோ உபத்திரவங்கள் மனுஷர் மூலம் வருகிறது, வியாதி மூலம் வருகிறது, கண்ணுக்கு தெரியாத சில தீய ஆவியால் வருகிறது. இந்த உபத்திரவங்கள் நம்மை ஒருவேளை அழிக்கலாம், ஒருவேளை உருவாக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தை பைபிள் சொல்லுது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள். ரோமர் நீங்கள் 12 வாசித்தா அதில் அப்படி எழுதியிருக்கோம். இந்த உபத்திரவத்தில் நம்ம எல்லா சமயத்திலும் பொறுமையாக இருக்க முடியாது. நம்ம அங்கலாய்ப்போம், ஆதங்கப்படுவோம், நம்மளே ஒருவேளை குறைய எண்ணுவோம், இல்லை மற்றவங்கள தப்பாக சொல்லிடுவோம். அதுதான் அந்த உபத்திரவத்தினுடைய உச்சபட்சமான செயல். இங்கே சங்கீதம் 119 சங்கீதம் 49 நீர் நம்ப பண்ணின உங்களுடைய வார்த்தை நினைத்திருளும், அதுவே என்னுடைய உபத்திரத்தில் ஆறுதலாக இருக்கிறது. நிறைய பேர் எப்படி ஆண்டவர் நம்முடைய ஆறுதலாக இருக்கிறார், எப்படி தேற்றுகிறார், தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார். நீங்கள் பைபிள் வார்த்தை நம்பிப்பார் தேவ மக்களை. அது உங்களுக்கு கலங்கி போன, சோர்ந்து போன உங்களுடைய இதயத்தை தேற்றக்கூடிய வல்லமை உண்டு. அதுதான் எபிரேயரில் 4:12 கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் இருக்கிறதா. அதுக்கு பவர் இருக்குது. நீங்கள் சோர்ந்து போய் வந்துக்கலாம், டயர்டாக. இப்போ நம்ம டயர்டாக ரொம்ப சோர்ந்து, எனர்ஜி வீக் ஆயிடுச்சு, உடனே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், சாப்பாடு எனர்ஜி வருது போல. தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. அதுதான் ஆண்டவரே, அவைகளினால் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உயிர்ப்பினா என்னை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க ஆண்டவர், என்னை உற்சாகப்படுத்துகின்ற பக்தர் சொல்லுகிறான். இன்னைக்கு அநேகர் வாழ்விலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த பரிசுத்த வேதத்தை படியுங்கள். இந்த வேதம் உங்களை உயிர்ப்பிக்கும், ஆத்துமாவுக்கு உயிர்ப்பிக்கும், ஊனும் எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஒரு உபத்திரவத்திலே அவரே எங்களுக்கு ஆறுதல். நீங்கள் அடுத்த இந்த ஆறுதல் எப்படி தர பாருங்க, அவருடைய தூய வல்லமையினாலே நமக்கு தருகிறாராம். அங்கே நீங்கள் சங்கீத ஏசாயாவிலே நீங்கள் 28 நீங்கள் படித்து பாருங்கள். 12 அங்கே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற ஒரு இளைப்பாறுதல். நான் இந்த ஜனத்தோடு பரியாசோதரோடு பேசுவேன். இந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இளைத்து போனவனை, சோர்ந்து போனவனை தன்னுடைய சந்தோஷத்தினால் நிரப்புவாருங்க. நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் எதிரிகளாலே ஒருவேளை நீங்கள் துன்புறுத்தப்படலாம், காயப்பட்டிருக்கலாம், உபத்திரப்பட்டிருக்கலாம். நீங்கள் பரிசுத்த தேவனுடைய அந்த சக்தியும் வல்லமை மேல் வருகிற போது, நான் இளைத்தவனுக்கு இளைப்பார பண்ணுகிற ஒரு இளைப்பார். அதுதான் தூய ஆவியார். நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆண்டவரை நம்பி தெய்வமேனு கூப்பிடும் போது அவர் தம்முடைய அளவில்லாத தம்முடைய பிரசனத்தினாலே அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய கட்டுகளை, காயங்களை உடைய சங்கீதக்காரர் எப்படி சொல்லுகிறார். அங்கே சங்கீதம் 34 சங்கீதம் 19 என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையிலே நீரே எனக்கு ஆறுதல். அடுத்து நம்ம உள்ளத்தில் சில விசாரங்கள், கவலைகள், வருத்தங்கள் பெருகும். அது நம்மளை ஒடுக்க, மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்க ஆரம்பிக்கும். இந்த கவலை பல எதிர்பார்ப்பு நடுவிலே உண்டாகிற தோல்வி, நம் நம்பினவர்களால் உண்டாகிற ஏமாற்றம், நாம் செஞ்ச தவறினால் உண்டாகிற குறைவு, இதனால் கவலை வரலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கவலை தம் இதயத்தை ஒடுக்குமா, நல்வார்த்தையோ அதை புஷ்டியாக. என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையிலே நீரே எனக்கு ஆறுதல். அவருடைய தாயை விட, தகப்பனை விட. அதான் ஏசாயாவில் 66:13 சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, அதை விசாரப்படும் போது, அழும்போது அவர் தேற்றுகிறவராய். எப்படி தேற்றுவாரா? நான் எருசலேமிலே தேற்றுவேன், நான் திருச்சபையிலே கொண்டு வந்து, தேவ சமூகத்திலே கொண்டு வந்து, என் பிரசனத்திலே கொண்டு வந்து நான் அவர்களை தேற்றுவேன். ஒருவேளை நீங்கள் தேற்றற்றவர்களாக இருக்கலாம், நம்பிக்கற்றவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வருகிற உபத்திரவத்திலே அவரே ஆறுதலாம். எப்படி ஆறுதல்? அவருடைய வசனத்தை அனுப்பி. 2வது, நமக்கு இருக்கிற உபத்திரவத்திலே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற ஒரு இளைப்பாருடைய பிரசனம், அவருடைய அபிஷேகத்தை தருகிறார். 3வது, அவர் சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவர் பலவித போதனையினாலே நம்மை அவர் தேற்றுகிறார். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் தேற்றுவேன். நீங்கள் இன்னும் உச்சபட்சமாக நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் ஏசாயாவில் நீங்கள் 61 படிக்கும்போது அழகாய் துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிப்பார். துயரப்படுகிறவர்கள் பரிசுத்த வேதத்திலே ஆகார்
தன்னுடைய கணவராலே துயரப்பட்டார். ஐயோ அந்த குழந்தை வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரில. ஆனால் அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி நீரினை காண்கிற தேவன் என்று சொல்லும்படியாக அந்த ஆகாருக்கு ஒரு ஆறுதலை தந்தார், துயரம் ஆறுதலை தந்தார். உன் மகனும் ஒரு பெரிய வேட்டைக்காரனாய் மாறுவான், பலத்த ஜாதியாக மாறுவான். அப்போ நீங்கள் ஒருவேளை பல துயரத்தின் மத்தியில் வாழலாம். நீங்கள் லேயாளை பார்த்து அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு அவரே ஆறுதலாக இருந்தார். ஆமென். எந்த புருஷன் அப்பமா எண்ணினானோ அந்த புருஷனுக்கு மேலாக கர்த்தர் பல பிள்ளைகளை கொடுத்து அவளுக்கு ஆறுதலாக இருந்தார். ஒருவேளை குழந்தை இல்லை என்று உபத்திரவமா துக்கத்தோடு வாடுகிறார், திருமணமாகல, வேலை கிடைக்கல, அவர் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிறார். அவர் சமூகத்திலே போங்க, அவர் வார்த்தையை தியானிங்க, அவர் பிரசனத்திலே களி கூறுங்க. அவரே சகலத்தில் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார், உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார். அவர் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தகப்பனை அவரை நம்புங்கள். உங்களை மகிழ்ச்சியான சந்தோஷத்தை நிரப்புவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.